பாடல் 7. அப்போது ஒருவன் கிளவுன் வேஷம் போட்டுவிட்டு அந்த அறைக்குள் வந்தான். அவனை பார்த்தவுடன் அர்ஜுன் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தான். அவனை பார்த்து சிரித்து கொண்டே, ப்ரோ நீங்கள் ரூம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களோட செக்ஷன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்குது என்று கூறினான். உடனே அந்த கிளவுன் வேஷம் போட்டிருந்தவன் அவன் அருகில் சென்று அன்பாக அவன் தலையை தடவி விட அவன் அப்படியே அந்த கிளவுனை பார்க்க ஆரம்பித்தான். அப்போது அந்த கிளவுன் தன் கையில் ஒரு ரெட் கலர் துணியை எடுத்தது. அதன் பிறகு அதை மடக்கி உதரும் போது அதிலிருந்து ரெட் கலரில் ரோஜாப்பூ வந்தது. அதை பார்த்த அர்ஜுன் சிரித்து கொண்டே, வாவ் சூப்பர் ப்ரோ என்று கூறினான். இதை கேட்ட கிளவுன் அவனிடம் நன்றி கூறிக்கொண்டே அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தது. உடனே அவனும் அதுக்குள் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக பிரிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு அந்த கிளவுனை அவன் அருகில் அழைக்க அந்த கிளவுனும் அவன் பக்கத்தில் சென்றது. அப்போது சந்தோஷண்ணா நீதானே என்று அந்த கிளவுனின் காதில் கேட்க அவனும் கண்டுபிடிச்சிட்டியா என்கின்றது போல் தலையாட்டியது. அதன் பிறகு தம்பியின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்த்த சந்தோஷுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு அவன் தன் மாஸ்கை கலட்டவும் சிவா அங்கே வரவும் சரியாக இருந்தது. அவனை பார்த்த சிவா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான். சிரிக்காத சிவா, நான் இவனை சிரிக்க வைக்க தான் இப்படியெல்லாம் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள நீயும் வந்துட்ட. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி போ, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று கூறிக்கொண்டே அவன் செல்ல சிவா சிரித்து கொண்டே, அர்ஜுன் குட்டி இப்போ எப்படி இருக்க என்று கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணா. நீங்கள் வேலைக்கு போகலையா என்று கேட்டான். இதை கேட்ட சிவா, போகலடா, உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும் என்று கேட்க அவன் தன் அண்ணனை கட்டி அணைத்து கொண்டான். அதன் பிறகு அந்த டேபிளில் இருக்கும் யூபி கியூப்ஸை பார்த்து, இந்த பசிலை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா என்று சிவா கேட்க அர்ஜுன் அவனை பார்த்து, இது ரொம்பவே ஈஸியாக இருந்தது, அதனால் நான் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் என்று சொல்லவும், சூப்பர்டா, என் தம்பி பிரில்லியன்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி அர்ஜுன், இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். நீ இப்போ இதை சால்வ் பண்ணி வச்சுருக்க, இதை மறுபடியும் கலைச்சிரு, மறுபடியும் நீ சால்வ் பண்ணு, அதை நான் வீடியோ எடுக்கிறேன், நம்ம யூடியூப் சேனலில் போடலாம் என்று கூறவும் அர்ஜுனும் சரி என்று கூறி மறுபடியும் அதை கலைத்து மறுபடியும் அதை சால்வ் செய்ய ஆரம்பித்தான். இதை சிவா சந்தோஷமாக வீடியோ எடுக்க ஆரம்பித்தான். மறுபுறம் ஜாராவின் வீட்டில் என்கேஜ்மெண்ட்டுக்கான வேலைகள் போய் கொண்டிருந்தது. ஆகையால் ஜாராவின் அப்பா அம்மா பாஸ்கர் சாந்தி ரொம்ப பிஸியாக இருந்தார்கள். ஆனால் ஜாராவுக்கு தன் மொபைல் கையில் வைத்து கொண்டே தன் வருங்கால கணவனுக்கு முதலில் என்ன மெசேஜ் செய்வது என்று பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு ஒரு அன்னோன் நம்பரில் இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அதை அட்டென்ட் செய்து ஹலோ என்று கேட்ட ஜாரா மறுபுறத்தில் இருந்து, என்ன ஜாரா, பயம் விட்டு போயிடுச்சா? பெரிய வீட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண போகிற போல. சரி அதை விடு, இப்போ நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்கிறேன். இப்போது நீ கல்யாணம் பண்ண போகிற உன்னோட வருங்கால புருஷனுக்கு என்கிட்ட இருக்க வீடியோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டா என்ன ஆகும் ஜாரா? அப்புறம் கல்யாணம் பண்ணுவானா இல்லை அவன் அப்படியே ஓடி போயிடுவானா? அனுப்பவா, என்ன ஓகேவா என்று சிரித்து கொண்டே கேட்டான். இதை கேட்ட ஜாரா, என்ன மிரட்டுறியா? ஓ மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. உனக்கு என்ன இப்போ அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணால் எனக்கு கல்யாணம் ஆகாது, அவ்வளோதானே? கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தா அதை நீ ரிலீஸ் பண்ணுறா பார்ப்போம் என்று கூறி ஃபோனை கட் செய்தாள். அதன் பிறகு அவள் கொஞ்சம் பதட்டமாக தன் தோழிக்கு ஃபோன் செய்தாள். அவள் ஃபோனை அட்டன் செய்து, என்ன புது பொண்ணு, எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க, என்ன எங்கள் வீட்டு பக்கம் காத்தெல்லாம் வீசுது என்று கிண்டலாக கேட்டாள். அதுக்கு ஜாரா, கிண்டலுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லடி, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு உன் ஹெல்ப் தேவை என்று கூறினாள். இதை கேட்ட அவள் தோழி, என்ன ஜாரா சொல்கிற, பிரச்சனையா உனக்கா? நீ தான் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருப்ப, இப்போ பிரச்சனைக்கே பிரச்சனை வந்திருக்குன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படி என்ன மேடமுக்கு பிரச்சனை என்று கேட்டாள் அவள் தோழி ஸ்ரீதேவி. இதை கேட்ட ஜாரா,
இங்க பாரு, நான் உன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சதுக்கு முதல்ல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணுடி என்று கூறி நடந்த அனைத்தையும் தன் தோழியிடம் சொன்னாள். இதை கேட்ட ஸ்ரீதேவி ரொம்ப ஆச்சரியமாக, ஹே சாரா, என்னடி சொல்கிற? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட நீ எங்ககிட்ட சொல்லலை. சரி, அதெல்லாம் விடு. முதல்ல பதட்டப்படாத, ரொம்ப ஃப்ரீயாக விடு, சரியா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, சரியா? இங்கே பாரு, நீ ரொம்ப பொறுமையாக இரு. இதை பற்றி நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன். அவன் ஏதாவது ஒரு வழி சொல்லுவான், சரியா? அது வரைக்கும் நீ பதட்டப்படாத. ஆனால் ப்ளீஸ், இந்த எல்லா விஷயத்தையும் நீ கட்டிக்க போகிற பையன்கிட்ட சொல்லு. ஏன்னா மேபி ஃப்யூச்சரில் இதை பற்றி அவனுக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகும். நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேனா பிரச்சனை சால்வ். ப்ளீஸ், மேபி அவன் கூட உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும். ஏன்னா அவன் பெரிய வீட்டு பையன் தானே. கண்டிப்பாக ஹீ கேன் டூ எனிதிங், ப்ளீஸ் என்று கூறினாள். இது ஜாராவுக்கும் சரியாகப்பட்டது. மறுபுறம் அர்ஜுனிடம் ரொம்ப ஜாலியாக பேசிக்கொண்டு அவனுக்கு நிறைய கதைகள் சொல்லி அவனை சிரிக்க வைத்து கொண்டிருந்தான் சிவா மற்றும் சந்தோஷ். இதை ஹாசினி, அஹானா மற்றும் உஷா வாசலில் நின்று பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் அந்த ஒற்றுமையும் அழகையும் ரசிக்க ஆரம்பித்தாள் உஷா. அப்போது வாசலில் தன் தாய் நிற்பதை பார்த்த உடனேயே அம்மா என்று அழைத்தான் அர்ஜுன். அப்போதுதான் சிவா மற்றும் சந்தோஷ் திரும்பி பார்த்தார்கள். அங்கே தன் அம்மா நின்று கொண்டு அவர்களை ரசித்து கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள். வாங்க வாங்க, ஏன் எல்லாரும் வாசல்லே நிற்கிறீங்க? ஏதாவது வேண்டுதலா என்று கேட்க அவர்களும் சிரித்து கொண்டே உள்ளே வந்தார்கள். கொஞ்சம் உடம்பு சரியானது உடனே உன் வாழ்த்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா அர்ஜுன் என்று உஷா கேட்க, அம்மா என்று கூறி தன் அம்மாவை கட்டி அணைத்து கொண்டான். அப்போது ஒரு நர்ஸ் வந்து சில பில்களை கையில் தந்துவிட்டு, இந்த ட்ரிப்ஸ் முடிந்தவுடன் நீங்கள் வீட்டிற்கு போகலாம் என்று கூறிவிட்டு அவர்கள் சென்றார்கள். இதை கேட்ட அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமாக சிரித்தான். காதல் வளரும்.